அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் 75 நபர்கள் ஒட்டுமொத்தமாக அதிகாலையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டின் கதவை தட்டிய சம்பவம் இணையதளங்களில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கடந்த 2 வாரங்களாகவே அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாமல் 7 இடங்களில் டெபாசிட் இழப்பு, 14 இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்ற வரலாற்றில் நிகழ்ந்த மிக மோசமான ஒரு தேர்தல் அறிவிப்பாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. இதற்கு யார் காரணம், என்ன நடந்தது என்பதை விசாரணை செய்வதற்காக அதிமுகவின் தலைமை கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாகவே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. மற்ற கட்சிகள் இதை தேர்தல் முடிந்த 2 நாட்களிலேயே முடித்துவிட்டார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு தற்பொழுது வரை அது நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. மேலும் அதிமுகவின் தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக செயல்படாத காரணத்தினால்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும். மாவட்ட செயலாளர்கள் இதைத்தான் கூறி வருகிறார்கள். தேர்தலில் வேட்பாளர்களை அறிவிக்கும் பொழுது அந்த வேட்பாளருக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கிறதா, நற்பெயர் இருக்கிறதா, இவரால் அந்த மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் அவர் இதற்கு முன்பாக அத்தொகுதியில் பணியாற்றி இருக்கிறாரா என்ற எந்த ஒரு தகவல்களையும் மாவட்ட செயலாளர்களிடம் கேட்காமல் அவர்களது விருப்பு அனைத்தையும் தெரிவிக்காமல் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளரை அறிவித்தது மிகப்பெரிய ஒரு தவறாக இது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருக்கும் வரை அதிமுக வெற்றியடைவது கடினம் என்று கூறி பன்னீர்செல்வத்திற்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவிப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் தான் அதிமுகவின் ஒரு முக்கியமான தூண்களாகவே இருக்கிறார்கள். தலைமை எடுக்கக்கூடிய முடிவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திற்கும் பொறுப்பேற்கக்கூடிய வகையில் செயல்பட்டாலும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு ஆதரவுகளை அளித்திருப்பது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.